மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கரூர் எம்பி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து சுற்றுப்பயணம். மக்களின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. கரூர் லோக்சபா தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக எம்பியாக ஜோதிமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். முன்னதாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொன்னம்பட்டி பேரூராட்சி துலுக்கம்பட்டி பகுதியில் நன்றி அறிவிப்பை துவக்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், உங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நன்றி தெரிவிக்க வந்துள்ளோம். நன்றி தெரிவிப்பது என்பது நாங்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை, நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். 6 சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்துதான் அவர் எம்பி. 6 சட்டமன்ற தொகுதி மக்களும் பல்வேறு கோரிக்கை வைப்பார்கள். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஆராய்ந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து முடிப்பார்கள். இருப்பினும் இப்பகுதி மக்கள் விடுத்துள்ள சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றித் தரப்படும். தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் மணப்பாறை பகுதி மக்களின் நீண்டநாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட்டது. உங்களது அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என அமைச்சர் பேசினார். இதனைத் தொடர்ந்து பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதிகளான ஆத்துப்பட்டி, சந்தப்பேட்டை, முஸ்லிம் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, சடவேலாம்பட்டி, பொன்னம்பட்டி, மலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்த வேனில் சென்று நன்றி தெரிவித்தார். எம்பி ஜோதிமணியிடம் பொதுமக்கள் 100 நாள் வேலை, சாலை வசதி, சமுதாய கூடம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை முன்வைத்தனர். அப்போது மக்களிடம் ஜோதிமணி உடனடி தீர்வு காணப்படும் என்று உறுதி அளித்தார். எம்பியுடன் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகரன், திமுக மாவட்ட அவைத்தலைவர் பன்னப்பட்டி கோவிந்தராஜன், துவரங்குறிச்சி நகர செயலாளர் நாகராஜன், பேரூராட்சி தலைவர் சரண்யா உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். ஒரு சமுதாய கூடம் மாதிரி ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு மண்டபம் இதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். கண்டிப்பாக வரும் காலங்களில் அதற்கான நிதிகள் அவருக்கென்று வரும்போது அதை அவர் செய்து தருவார். ஏனென்றால் அவருக்கென்று கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் இருக்கின்றது. அந்த 6 தொகுதிக்கு சேர்த்துதான் அவர் எம்பி. இப்ப நீங்க பொதுமக்கள் நின்று நீங்களோட கோரிக்கையை வைக்கிற மாதிரி 6 தொகுதியில் இருக்கிற மக்களும் ஒவ்வொரு கோரிக்கையை வைப்பார்கள். அந்த கோரிக்கைகளாம் சீர்தூக்கி பார்த்து எதற்கு உடனடியாக செய்ய வேண்டும், எது ஒரு காலதாமத்தோடு பண்ணலாம் என்பதெல்லாம் அவர் கலந்து ஆலோசித்து வரும் பொழுது, குறிப்பாக நம்ம பகுதிக்கு என முதல் இடம் இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிக்கிறதே வந்திருக்கிறாங்க. அதனால் அதை மையமாக வைத்து முதல்ல இந்த இடத்துல ஒரு சமுதாய கூடம் கட்டி தருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது நம்முடைய இந்திய கூட்டணிக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தேர்தல் நேரத்தில் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். மணப்பாறையில் இதுவரைக்கும் ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லாமல் இருக்கின்றது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக நம்முடைய மணப்பாறை சட்டமன்ற தொகுதி என்று வரும் பொழுது 2021 நம்முடைய அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 12,400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் மணப்பாறை தொகுதி மட்டும் 2 மடங்காக ஏறத்தாழ 25,000 வாக்குகள் அதிகமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மும்பை நாகராஜனுடைய மேற்பார்வையில் இருக்கின்ற இந்த பேரூர் கழகம் மட்டும் ஏறத்தாழ 2,500 வாக்குகள் இன்றைக்கு அதிகம் பெற்றிருக்கிறது என்கின்ற அந்த செய்தி என்பது நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுகின்றது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வண்ணம் எங்களுடைய செயல்பாடில் அதை நாங்கள் காட்டுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாளர்கள் சமர்ப்பித்து இப்போது நம்முடைய